இது ஒரு அப்நார்மலான ஒர்க் அப்படின்னு தான். ரெகுலர் ஒர்க்கை விட ஒரு ரொம்ப சின்சியரான ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறீங்க. எஸ்ஐஆர் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. யார் தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது. அதில் வந்து குறிப்பாக குடிமக்களை செக் பண்ணுற அளவுக்கு, அதாவது சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ணுற அளவுக்கான சில வேலைகள் இருக்குன்னு இன்ஃபார்மலாக நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ சின்சியரான வேலை எதுக்காக வந்து இவ்வளோ வேக வேகமாக அவங்க செய்கிறாங்க? ஸோ அப்போ இவ்வளோ வேக வேகமாக செய்யும்போது அந்த பணியை முழுசாக சிறப்பாக செய்ய முடியாது. அதை நாம் சொல்ல கலெக்டர் இது சொன்னது தான். இப்போ இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கட்டும், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா தஞ்சையில் 2 பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க 20க்கும் அதிகமானவர்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த சூசைட் பண்ணவங்க எல்லாருமே என்ன ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஒர்க் ப்ரெஷர் தான். ரொம்ப 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 மோசமான ஒரு ஒர்க் ப்ரெஷர். ப்ராக்டிக்கலாகவே இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப. ரயில் முன்னாடி அடிபட்டு போய் அடிபட்டு சாகுறாரு. ராஜஸ்தானில் அவர் ஓடி போய் ரயில் முன்னாடி நின்று செத்து இறக்குறாரு. அதோட இந்த டீச்சர் எழுதின ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அவங்க வெஸ்ட் பெங்காலில், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரிங்கு. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பகுதி நேர ஆசிரியர், நான் வந்து 95% என் வேலையை முடிச்சிட்டேன், ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. அப்லோட் பண்ணுறதுல சிக்கல் இவங்கள்ட்ட இல்லை, ஆப் கிராஷ் ஆகிடுது. ஆப் வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது. இதே கருத்து தான் தமிழ்நாட்டில் தஞ்சையில் இறந்து போன சித்ரா அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 200 ஃபார்ம்களை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமே கிடையாது. சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து எஸ்ஐஆர் பணியெல்லாம் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியில் வாங்கின டாக்குமெண்ட்டை திருப்பி நீங்கள் வந்து இரவோடு இரவாக நீங்கள் அப் பண்ண சொல்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும், அடுத்த நாள் எஸ்ஐஆர் பார்க்கணும் அவங்க. ஸோ அப்போ அந்த நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருக்கடியில் அவங்க மரணம் அடைகிறாங்க. குறிப்பாக அந்த வெஸ்ட் பெங்கால் இறந்து போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெளிவாக எங்களால் முடியல அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ஒர்க்கை பண்ண முடியலன்னு நாங்கள் வந்து சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம், யாருமே பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் இந்த வேலைக்காக அவர்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். இந்த மனிதாபிமானமற்ற பணிச்சுமை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் மனதளவில் உடைந்து விட்டேன். நான் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை. என் மரணத்திற்கு தேர்தல் ஆணையம் காரணம். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னுடைய வாக்கு மூலம். இது வந்து சூசைட் கிடையாது, இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். ஒருத்தரை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து சாக வைக்கிறது. இப்போ நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து கணவன் வந்து மனைவியை ரொம்ப திட்டி டார்ச்சர் பண்ணி அவங்க சூசைட் பண்ணுற இடத்துக்கு போனால் கணவன் மேலே வழக்கு பதிவுப்படுவாங்க. அப்போ இது இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் தானே. நியாயப்படி பார்த்தா தேர்தல் ஆணையத்தின் மேலே வந்து வழக்கு பதிஞ்சிருக்கணும். நீ எப்படி வந்து 30 நாளில் எப்படி நீ இதை செய்ய முடியும் அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ண? 6,41,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவங்க எல்லாத்துடைய எஸ்ஐஆரையும் வெறும் 68,400 பிஎல்ஓஸ் எப்படி செய்து முடிப்பார்கள்? எந்த கால்குலேஷனை பண்ணி நீங்கள் இதை ப்ரூஃப் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.